இன்றைய கதையின் ஆரம்பத்தில் பாண்டியன் மனதை மாற்றுவதற்காக கோமதி புது நாடகம் போடுகிறார். அதே நேரத்தில் ராஜியின் வாழ்க்கைக்காக கதிரும் முக்கிய முடிவெடுத்திருக்கிறார். சென்னை வந்த கதிர் ராஜி இருவரும் ரூம் எடுத்து தங்கியுள்ளனர். ராஜி கோச்சிங் சென்டருக்கு கிளம்ப தயாராகி கொண்டிருக்க கதிர் வெளியில் காத்திருக்கிறார். குளித்துவிட்டு வந்த ராஜியை பார்த்த கதிர் அவளின் அழகில் மயங்கி, இன்னைக்கு என்ன இவ்வளவு அழகாக இருக்கிற என்று கேட்கிறார். இதை சற்றும் எதிர்பாராத ராஜி வெட்கத்தில் நிற்கிறார். ராஜி வெட்கப்பட்டு கதிரின் எதிர்பாராத இந்த செயலால் இன்ப அதிர்ச்சி அடைகிறார். பின்னர் கிளாஸுக்கு டைம் ஆகுது என்று சொல்ல கதிர் சுயநினைவுக்கு வந்து கிளம்பலாம் என்கிறார். இருவரும் ஆட்டோவில் கோச்சிங் சென்டருக்கு செல்கிறார்கள். அங்கு ராஜியை கிளாஸில் விட்டுவிட்டு அவளுக்கு ஒரு பேனா கொடுத்து, நீ படிப்பில் மட்டும் கவனம் வை, மற்ற விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன் என்று கதிர் சொல்ல ராஜி சந்தோஷத்தில் இருக்கிறார். இந்த பக்கம் கோபத்தில் இருக்கும் பாண்டியனை சமாதானப்படுத்த கோமதி பல Jivita, முயற்சிகள் I'm செய்கிறார். கடைக்கு போனாள். பாண்டியன் டென்ஷன் ஆகிறார் என்பதால் வீட்டிலேயே தன்னை கவனிக்க ஒரு நாடகம் போட திட்டமிடுகிறார். திடீரென உடம்பு சரியில்லை என்று நடித்து காட்டுகிறார். இதை கேட்ட சரவணன் பயந்து போய், நேத்தே சொல்லி இருக்கலாமல்ல அம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருப்பேன் என்று கவலைப்படுகிறார். கோமதி, என்னை பார்த்துக்க இங்க யாரு இருக்கா? உடம்பு சரியில்லைனா நானே என்னை பார்த்துக்கணுமா என்று மேலும் நாடகம் போடுகிறார். இதையெல்லாம் பாண்டியன் அமைதியாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். கோமதியின் நாடகம் அரசிக்கு புரிந்து விடுகிறது. அப்போது பாண்டியன் சரவணனை கடைக்கு கிளம்பச் சொல்கிறார். சரவணன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையப்பா என்கிறான். அதற்காக பாண்டியன், அதுக்காக கடையை பூட்டி வைக்கவா முடியும்? பக்கத்துல ஆட்டோ இருக்கு, வேண்டும்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரட்டும், நீ கடைக்கு கிளம்பு என்று சொல்லி சரவணனை அழைத்துச் செல்கிறார். இதை கேட்ட கோமதி கடும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார். பின்னர், அரசி, நீ நாடகம் போடுறது எனக்கே தெரியும், அப்பாவுக்கு தெரியாதா? இதெல்லாம் விட்டுட்டு ரொமான்டிக்கா ஏதாவது ட்ரை பண்ணு என்று அம்மாவுக்கு அட்வைஸ் கொடுக்கிறார். மற்றொரு பக்கம் மீனா ஆபீஸுக்கு கிளம்ப தயாராக இருக்கிறார். செந்தில் வந்து, உன் புருஷன் பேச மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னோட பேச முயற்சி பண்ணினாயா என்று கேட்கிறார். அதற்கு மீனா, அத்தை செய்தது சரிதான், அங்க நான் இருந்ததுதான் பிரச்சனை, அதற்கான காரணத்தையும் உங்களிடம் சொல்லிட்டேன், இதுக்கு மேல நான் எதுவும் செய்ய முடியாது என்று பதில் சொல்கிறார். இதனால் கடுப்பான செந்தில் மீனா செய்த சாப்பாட்டை வேண்டாம் என்று தள்ளி வைக்கிறார். ஆனால் மீனா அதற்கு கவலைப்படாமல், என்னோட வேலையை பார்க்கறவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன் என்று சொல்லி கிளம்புகிறார். இதனால் செந்தில் Team கோபமாகிறார். Weekend close the இப்படியாக call. இன்றைய எபிசோடு முடிவடைகிறது. கதிர் ராஜி திருமணத்தை கோமதி செய்து வைத்த உண்மை தெரிந்ததில் இருந்து பாண்டியன் கடுமையான அப்செட்டில் இருக்கிறான். அவளுடன் இனிமேல் பேச்சுவார்த்தையே வைத்துக் கொள்ள மாட்டேன் என சொல்லி ஷாக் கொடுக்கிறான். இதனை அடுத்து பாண்டியனை சமாதானம் செய்ய கோமதி பல வழிகளில் முயற்சி செய்து வருகிறாள். கதிர் ராஜி இருவரும் சென்னை வந்து ரூம் எடுத்து தங்குகின்றனர். உடனடியாக அவள் கோச்சிங் சென்டர் போவதற்கு கிளம்ப தயாராக வெளியில் காத்திருக்கிறான் கதிர். அப்போது கதிர் குளித்துவிட்டு வர அவளை பார்த்து மயங்கி விடுகிறான். அதன் பின்னர் இருவரும் ஆட்டோவில் கோச்சிங் சென்டருக்கு செல்கின்றனர். இதனிடையில் கோபத்தில் இருக்கும் பாண்டியனை சமாதானம் செய்வதற்கு பல வழிகளில் முயற்சி செய்து வருகிறாள் கோமதி. அவனை கடைக்கு போய் பார்த்தால் டென்ஷன் ஆவதால் வீட்டிலே அவரை கவுக்க திட்டம் போடுகிறாள். அதன்படி திடீரென உடம்பு சரியில்லை என்று நடிப்பை போட ஆரம்பிக்கிறாள் கோமதி. இதனால் சரவணன் பயந்து போய், என்னாச்சுமா என்று கேட்க, நேத்து நைட்ல இருந்து உடம்பு சரியில்லைடா என்கிறாள். உடனே சரவணன், நேத்தே சொல்லி இருக்கலாம்ல அம்மா, நான் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிருப்பேன்ல என்று சொல்கிறான். பாண்டியன் சைலண்டாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கோமதி, என்னை பார்த்துக்க இங்க யாருடா இருக்கா? எனக்கு உடம்பு சரியில்லைனா நான் தான் என்னை பார்த்துக்கணும் என்றெல்லாம் நடிப்பை போடுகிறாள். இதனையெல்லாம் கவனிக்கும் அரசிக்கு அம்மா நாடகம் போடுவது புரிகிறது. அப்போது சரவணனை கடைக்கு போக பாண்டியன் அழைக்க, அவன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைப்பா என்கிறான். அதற்கு பாண்டியன், அதுக்காக கடையை இழுத்து பூட்டிட்டு இருக்க முடியுமா? பக்கத்துல ஆட்டோ இருக்கு, வேணும்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரட்டும், நீ கடைக்கு கிளம்புடா என்கிறான். இதனை கேட்டு கோமதி கடுமையாக அதிர்ச்சி அடைகிறாள். அதன் பின்னர் பாண்டியன் சரவணன் இருவரும் கடைக்கு கிளம்பி போய்விடுகின்றனர். அதன் பின்னர், அரசி, நீ நடிக்கிறன்னு எனக்கே தெரியுது, அப்பாவுக்கு தெரியாதா? இதெல்லாம் விட்டுட்டு ரொமான்டிக்கா ஏதாவது பண்ணுமா என்று ஐடியா கொடுக்கிறாள். இந்த பக்கம் ராஜியை கோச்சிங் சென்டர் அழைத்து வந்ததும் அவளுக்கு ஒரு பேனா ஒன்றை கொடுக்கிறான் கதிர். அவள் ஃபீஸை நினைத்து கவலைப்பட, நீ கிளாஸுக்கு போ, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறான். அத்தோடு கிளாஸ் முடிச்சு போற வரைக்கும் வேறு எதிலையும் கவனம் செலுத்தாமல் இருக்கணும் எனவும் கதிர் மனதிற்குள் நினைத்து கொள்கிறான்.
இந்த பக்கம் மீனா ஆபீஸுக்கு ரெடியாகி கொண்டிருக்க செந்தில் வந்து, உன் புருஷன் பேச மாட்டேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் என்கிட்ட பேச ஏதாவது முயற்சி பண்ணியா என்று கேட்கிறான். அதற்கு மீனா, அத்தை பண்ணது சரின்னு உங்களுக்கு தெரியும். அங்க நான் இருந்ததுதான் பிரச்சனை. அதுக்கான காரணத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் எதுவும் பண்ண முடியாது என்று சொல்லிவிடுகிறாள். இதனால் கடுப்பாகும் அவன், மீனா செஞ்ச வைத்து சாப்பாட்டை வேண்டாமென சொல்கிறான் செந்தில். அதற்கு அவள் கவலைப்படாமல், என் கூட வேலை பார்க்கிறவங்களுக்கு சாப்பாட்டை எடுத்துட்டு போறேன் என்று கிளம்புகிறாள். செந்தில் மேலும் வெறியாகிறான். இதனை அடுத்து நடக்கப் போவது என்ன என்பதை நாளைய எபிசோடில் பார்க்கலாம். உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வராமலா போகும். அது மெதுவாக வழியோடும் தான் வரும். அந்த உண்மைதான் இன்று பாண்டியன் வீட்டையே உலுக்கி வைத்திருக்கிறது. கதிர் ராஜி திருமணத்தை கோமதி தன்னிச்சையாக செய்து வைத்தாள் என்ற உண்மை தெரிந்த நாளிலிருந்து பாண்டியனின் மனம் முழுக்க ஒரு இருட்டு. கோபம் மட்டுமல்ல, ஏமாற்றம், அவமானம், நம்பிக்கை உடைந்த வலி எல்லாம் சேர்ந்து அவனை ஒரு கடுமையான மனிதனாக மாற்றிவிட்டது. இனிமேல் அவளோடு பேசவே மாட்டேன். அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை கோமதியின் மனதை குத்தியது. அவள் அவனுக்காகத்தான் செய்தேன் என்று நினைத்தது அவனுக்கு துரோகம் போல தோன்றியது. கோமதி தினமும் முயற்சி செய்கிறாள். ஒரு நாள் மென்மையான பேச்சு, மறுநாள் கண்ணீர், இன்னொரு நாள் குற்ற உணர்ச்சி. ஆனால் பாண்டியன் ஒரு சுவரைப் போல, பேசாத சுவர், உணர்ச்சி காட்டாத சுவர். காதல் மற்றொரு திசையில். இந்த பதற்றங்களுக்கு நடுவில் கதிர் ராஜி வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறது. சென்னை, புதிய நகரம், புதிய வாழ்க்கை, புதிய நம்பிக்கை. இருவரும் ஒரு சிறிய அறையில் தங்குகிறார்கள். அந்த அறை பெரியது அல்ல, ஆனால் அவர்களின் கனவுகளுக்கு அது போதும். ராஜி கோச்சிங் சென்டருக்கு கிளம்புகிறாள். கதிர் வெளியே காத்திருக்கிறான். அவனுக்கு நேரம் நின்றுவிட்டது போல தோன்றுகிறது. சாதாரண உடை, ஆனால் அவள் முகத்தில் ஒரு புதுமையான ஒளி. இவளா இது? அவனுக்குள் ஒரு ஆச்சரியம். இது மயக்கம். அவள் கையை பிடித்து சொல்லும்போது அந்த வார்த்தைகளின் எடை ராஜிக்கு புரிகிறது. அவர்கள் ஆட்டோவில் பயணம் செய்யும்போது வெளியில் சென்னை சத்தம், உள்ளே ஒரு அமைதி. கதிர் அவளை கவனிக்கிறான். ராஜி அவனை புரிந்து கொள்ள முயல்கிறாள். கோமதியின் நாடகம். இந்த பக்கம் கோமதி ஒரு புதிய திட்டம் போடுகிறாள். நேரடியாக பேச முடியலைன்னா அவன் மனசை தொடணும். அவன் உடம்பு சரியில்லை என்று நடிக்க ஆரம்பிக்கிறாள். சரவணன் பதறுகிறான். அம்மா ஹாஸ்பிட்டல் போகலாமா? பாண்டியன் மட்டும் அமைதியாக பார்க்கிறான். அவன் கண்களுக்கு எல்லாம் புரிகிறது, ஆனால் மனம் அசையவில்லை. கடையை மூட முடியாது என்று சொல்லும்போது கோமதியின் உலகமே சிதறுகிறது. அவளின் நடிப்பு தோல்வி. அரசியின் கூர்மை. அரசி மட்டும் எல்லாவற்றையும் கவனிக்கிறாள். அம்மா நடிக்கிறாள். அப்பா தெரிந்தும் கண்டுகொள்ளவில்லை. அவள் தாய்க்கு சொல்வது கடுமையான உண்மை. நாடகம் வேண்டாம் அம்மா, உண்மையா பேசு, அல்லனா காதல் வழி பண்ணு. அரசியின் வார்த்தைகள் கோமதியின் மனதில் ஒரு விதை போடுகிறது. கதிரின் பொறுப்பு. கோச்சிங் சென்டரில் ராஜியை விட்டுச் செல்லும் கதிர் அவளுக்கு ஒரு பேனா கொடுக்கிறான். இது சின்ன விஷயம், ஆனா உன் எதிர்காலம் இதுலதான். அவள் ஃபீஸ் பற்றி கவலைப்பட நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லும்போது அவன் ஒரு கணவனாக வளர்கிறான். மீனா செந்தில் இடையே பிளவு. மீனா ஆபீஸுக்கு கிளம்ப செந்திலின் கோபம் வெளிப்படுகிறது. அவன் பேச மறுக்கிறான். அவள் சொல்லும் விளக்கம் அவன் மனம் கரையவில்லை. சாப்பாட்டை மறுக்கும் செந்தில் மீனாவின் பொறுமையை சோதிக்கிறான். அவள் அமைதியாக கிளம்புகிறாள். அந்த அமைதிதான் செந்திலுக்கு இன்னும் கோபம். ஒவ்வொருவரின் மனப்போராட்டம். ஒரு வீட்டில் நம்பிக்கை உடைந்த கணவன், ஒரு வீட்டில் நாடகம் போடும் மனைவி, ஒரு இடத்தில் காதலை புரிந்து கொள்ளும் தம்பதி, மற்றொரு இடத்தில் ஈகோக்கு இடம் கொடுக்கும் கணவன். இவர்கள் எல்லோரையும் இணைப்பது ஒரே விஷயம், உணர்ச்சி. அதனை புரிந்து கொண்டால் வாழ்க்கை சுலபம். புரியாமல் விட்டால் அதே உணர்ச்சிதான் வாழ்க்கையை உண்டைக்கும்.